ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீர்க்கங்காய் துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது இதை மாற்றி வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். காஞ்ச மிளகாய், புளி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாதி சைஸ் வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு. இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் கூட மிக்ஸி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம், கார்லிக் போட்டுக்கலாம். இது லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இது நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி பண்ணிக்கலாம். நம்ம புளி சேர்த்துக்கலாம், 1/2 ஆனியன் சேர்த்துக்கலாம், வறுத்து ஆற வச்சதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வறுத்து ஆற வச்ச பீர்க்கங்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சி வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்லா துவையல் ரெடி ஆகிடுச்சு. நான் இல்லை தோசை பண்ணி வச்சுருக்கேன். இது சாதத்துக்கும் நீங்கள் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.